Hi everyone. We are in chapter 3 theory of production and cost. So the unit 1 gets over. Now we are in unit 2. So theory of cost. Cost பத்தின விஷயங்களை இதுல பார்க்க போறோம். So costனா என்ன, cost conceptனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. So தினேஷ். Yes ma'am. படிங்க தினேஷ். Theory of cost. In the previous unit, Adlanda ma'am. ஆமாமா. In the previous unit, we have discussed the relationship between inputs and output in physical quantities. However, as we are aware, business decisions are generally based on cost of production. That is, the money value of inputs and output is considered. Cost analysis refers to the study of behavior of cost in relation to one or more production criteria, namely size of output, scale of operations, price of factors of production, and other relevant economic variables. In other words, cost analysis is concerned with the financial aspects of production relations as against physical aspects which were considered in production analysis. In order to have a clear understanding of the cost function, it is important for a businessman to understand various concepts of cost. So previous chapterல relationship between input and output, that is production function என்னன்னு சொல்லி பார்த்தோம். So now அந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் உடைய காஸ்ட், அதுக்காக செலவு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ப்ரொடக்ஷனை பண்றதுக்கு எனக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆஸ் அ பிசினஸ் ஆரா நான் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் எனக்கு என்ன எவ்வளவு செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ செலவு அப்படின்றது எந்த விதத்துல வேணா இருக்கலாம். சைஸ் ஆஃப் அவுட்புட், ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உடைய பிரைசஸ், அது எதுவா கூட இருக்கலாம். சோ எதுக்காக மேம் இந்த காஸ்ட பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பதான் என்னால பினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸை கரெக்டா கையாள முடியும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மேன் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் காஸ்ட் இருக்கு. சோ அது என்ன அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா காஸ்ட் கான்செப்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் காஸ்ட் அண்ட் எக்கனாமிக் காஸ்ட். ஓகேயா? சோ அக்கவுண்டிங் காஸ்ட் அண்ட் எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அக்கவுண்டிங் காஸ்ட் எடுத்துக்கோ. சோ மேம் அக்கவுண்டிங் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, பிசினஸ்ல வெளிப்படையா உனக்கு தெரியுற சம் காஸ்ட் இஸ் கால்ட் அக்கவுண்டிங் காஸ்ட். ஓகே. திஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன். அக்கவுண்டிங் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷனோட டைரக்ட்லி ரிலேட்டடா இருக்கிறது என்ன அப்படின்னா, சோ அக்கவுண்டிங் காஸ்ட் சொல்லுவோம். சோ தீஸ் அக்கவுண்டிங் காஸ்ட் இன்வால்வ்ஸ் பேமெண்ட் ஆஃப் கேஷ் பேமெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் அக்கவுண்டிங் காஸ்ட்ல. ஓகேயா? சோ இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் காஸ்ட்ல நம்ம பினான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல நோட் பண்ணி வைக்க முடியும் நம்மளால. ஓகேயா? நெக்ஸ்ட் மேபி இந்த அக்கவுண்டிங் காஸ்ட் ஆல்ரெடி நம்ம இன்கார்ட் பண்ணதா கூட இருக்கலாம். இனிமேல் பே பண்ணதுன்னு சொல்லி கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம இன்கார்ட் பண்ணி வச்சதா கூட இருக்கலாம். சோ எந்தெந்த காஸ்ட் எல்லாம் டைரக்டா ப்ரொடக்ஷன்ஸோட ரிலேட்டடா இருக்கோ, சோ அந்த காஸ்ட் எல்லாம் அக்கவுண்டிங் காஸ்ட் சொல்லுவாங்க. எந்த காஸ்ட் எல்லாம் மறைமுகமா இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிசினஸ் பண்றேன். என்னோட பிசினஸ்க்கு நான் லேபர் யூஸ் பண்றேன், கேபிட்டல் யூஸ் பண்றேன், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நான் பே பண்ணிட்டேன். மெட்டீரியல் வாங்கியிருப்பேன், அவனுக்கு கொடுத்திருப்பேன். சோ கேபிட்டல் பாரோ பண்ணிருப்பேன், அவனுக்கு கொடுத்திருப்பேன். ரெண்ட் பே பண்ணிருப்பேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பே பண்ணிருப்பேன். பில்டிங்கான ரெண்ட், நான் இபி யூஸ் பண்ணிருப்பேன், அதுக்கான பவர் சார்ஜஸ் நான் பே பண்ணிருப்பேன். இதெல்லாம் இல்லாம என் பிசினஸ்ல நான் இறங்கி ஒர்க் பண்றேன் இல்லையா, என்னோட டைம் நான் அந்த பிசினஸ்க்கு டிவோட் பண்றேன் இல்லையா, சோ அதுக்குன்னு எனக்கு ஏதாவது பிசினஸ் திருப்பி தருதா? திங்க் பண்ணி பாரு. டெல் மீ மா. ஆன்சர் பண்ணுடா, தூங்குறியா? டேய் தூங்குறீங்களாடா? No ma'am, no ma'am. மேம் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதுக்கு எனக்கு கேட்க மாட்டேங்குதா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. சோ அப்போ சில காஸ்ட் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எதுக்காக அப்படின்னா, உன்னோட டைம் நீ டிவோட் பண்ற, உன்னோட கேபிட்டல, உன் கையில இருக்கிற காசை மேபி நீ வெளியே இருந்து வாங்கி போட்டிருந்தனா அவனுக்கு நீ திருப்பி கொடுத்துருக்கணும் தானே, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும் தானே. அதே மாதிரி நீ இங்க உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் பிசினஸ்குள்ள இறங்கி ஒர்க் பண்ற.
இதே விஷயத்த நீ வெளியே போய் வேற எவனுக்காவது செஞ்சனா அதுக்கு உனக்கு காசு கிடைக்கும், உனக்கு சேலரி கிடைக்கும், உன்னோட டைம் அங்க போய் நீ டிவோட் பண்ணினா. ஆனா உன்னோட பிசினஸ்ல அதெல்லாம் கிடைக்கல. சோ அதெல்லாம் வந்து மறைமுகமான காஸ்ட், எக்கனாமிக் காஸ்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சோ அப்போ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அக்கவுண்டிங் காஸ்ட் அப்படின்னா an entrepreneur has to pay price for factors of production which he employs for production. Thus he pays wages to workers employed, prices of raw material, fuel and power used to rent a building, he hires, interest on money borrowed. So இந்த பிசினஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அவன் பே பண்றான். ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணா காசு கொடுக்கணும், ரா மெட்டீரியல் வாங்கினா காசு கொடுக்கணும், பவர் யூஸ் பண்ணா பே பண்ணணும், பில்டிங்க்கு ரெண்ட் பே பண்ணணும், நெக்ஸ்ட் மணி வெளியே வாங்கியிருந்தானா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே என்னன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இது எல்லாத்தையும் செலவு பண்ணிதான் அவன் ஃபைனலா உனக்கு ஒரு ப்ராடக்ட கொடுக்குறான். அப்ப அந்த காஸ்ட் எல்லாம் திருப்பி அவன் எடுக்காம தருவானா. சோ தீஸ் ஆர் ஆல் இன்க்ளூடிங் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்னா அக்கவுண்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அக்கவுண்டிங் காஸ்ட் இன்வால்வ்ஸ் சம் கேஷ் பேமெண்ட்ஸ் பை என்டர்பிரனர். ஓகே, இந்த காஸ்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். ஓகே, and all payments and charges made by the entrepreneur to the supplier of various productive factors. Accounting cost already incurred by the firm. These accounting costs recorded in the financial statements of the firm. Okay, so next one, however, it generally happens that an entrepreneur invests a certain amount of capital in his business. Capital invest pandrom. If the capital invested by the entrepreneur in the business have been invested elsewhere, வேற எங்கேயாவது நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா இட் ஹவ் ஏர்ன்ட் சம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணிருப்பேன். இங்க பண்ணதுக்கு வேற எங்கேயாவது பண்ணிருந்தேன்னா இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ கிடைச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட டைமை வந்து நான் டிவோட் பண்றேன், என்னோட ஒர்க்குக்கு ஃபேவரா, என்னோட ப்ரொடக்ஷனுக்கு ஃபேவரா நான் என்னோட டைம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன், என்னோட என்டர்பிரினியரியல் அண்ட் மேனேஜரியல் ஸ்கில்ல வந்து என் பிசினஸ்க்கு கொடுக்குறேன். மேபி இதை வந்து நான் இன்னொரு இடத்துக்கு என்னோட இதே சர்வீஸ வேற இடத்துல நான் வித்திருந்தேன்னா எனக்கு சம் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அக்கார்டிங் டு திஸ் accounting cost do not include these costs. These costs and the cost ku per enna implicit cost. These costs form part of economic cost. So economic cost includes the normal return on money capital invested by the entrepreneur himself in his business, the wages or salary not paid to the entrepreneur but he could have earned in the service or been sold somewhere else. Okay, so அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா economic cost taken into account these accounting cost. In addition, they also take into account the money entrepreneur could have earned if he had invested his money and sold his own services and other factors in the next best alternative. Okay, accounting cost also called explicit cost, whereas the cost of factors owned by the entrepreneur himself employed in his business is called implicit cost. Thus economic cost include both accounting cost and implicit cost. Okay, these economic costs are useful for businessmen while making decisions. So listen here, accounting cost வந்து implicit cost include பண்ணாது. Accounting cost is also known as என்னது அப்படின்னா explicit cost. Okay, economic cost அப்படின்னா explicit cost plus implicit cost ரெண்டு சேர்ந்ததுதான் economic cost. Accounting cost அப்படின்றது only explicit cost. Okay, the economic cost include also include இத வந்து include பண்ணுது. So உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா types of cost. The first வந்து explicit cost plus implicit cost ரெண்டும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா economic cost. Okay, so explicit cost is also known as accounting cost. ஓகே, சோ இப்ப எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அக்கௌண்டிங் காஸ்ட்னு சொல்லலாம். ஓகே,
எக்கனாமிக் காஸ்ட்ன்றது அக்கவுண்டிங் காஸ்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட் ரெண்டும் சேர்ந்ததுதான் எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சோ அக்கவுண்டிங் காஸ்ட்னா உனக்கு தெரியும். சோ நீ வந்து டைரக்டா ப்ரொடக்ஷனோட ரிலேட்டடா நீ பே பண்ற எல்லா விஷயமும். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா அதுல ரெண்டு காஸ்ட் தான் வரும். ஒன்னு நீ டிவோட் பண்ற உன்னோட டைம், ரெண்டு நீ இன்வெஸ்ட் பண்ற மணி. இந்த ரெண்டுமே வேற இடத்துல பண்ணிருந்தேன்னா உனக்கு காஸ்ட் கிடைச்சிருக்கும். இதுக்கும் சம் காஸ்ட் இருக்கு. பட் ஆனா அது வந்து உன்னோட பிசினஸ்ல உனக்கு கிடைக்கிறது இல்ல. ஓகேயா? சோ டிவோட்டிங் டைம் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரெண்டும் சேர்த்து இம்ப்ளிசிட் காஸ்ட் சொல்லுவோமா. அக்கவுண்டிங் காஸ்ட் அப்படின்றது ஆல் கேஷ் பேமெண்ட்ஸ், ரிகார்டிங் டு ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடக்ஷன் ரீதியா நம்ம பே பண்ற எல்லா காஸ்ட்டுமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இஸ் கால்ட் okay. So this is called, இங்க பாரு, அப்ப accounting cost are also called as explicit cost. Okay, next இந்த ரெண்டு காஸ்டும் is called implicit cost. economic cost அப்படின்றது accounting காஸ்டும் implicit காஸ்டும், அதாவது economic cost includes explicit plus implicit. explicit costனா accounting cost. ஓகே, சோ அப்ப அக்கவுண்டிங்கும் ஒரு இம்ப்ளிசிட் காஸ்ட் ரெண்டு சேர்ந்ததுதான் எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இதுல அவ்வளவுதானே பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணும். ஓகேயா? நெக்ஸ்ட், the concept of economic cost is important because the entrepreneur must cover his economic cost. Okay, if he wants to earn normal profit அப்படின்னா அவன் செலவு பண்ண எக்கனாமிக் காஸ்ட வந்து அவன் வந்து கவர் பண்ணி ஆகணும். அதாவது நான் இந்த பெண்ணை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு 10 ரூபாய் ஆகுது அப்படின்னா நான் விற்கும் பொழுது 9 ரூபாய்க்கு விற்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு செலவே 10 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா 11 ரூபாய்க்கு விற்பனே தவிர 9 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்க மாட்டேன். சோ அப்ப நான் பண்ண செலவை கவர் பண்ணியே ஆவேன். அப்போ எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்றது அக்கவுண்டிங் காஸ்ட் பிளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் ரெண்டு சேர்ந்தது. இத்தனை செலவு நான் அந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ணிருக்கேன், இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் எக்கனாமிக் காஸ்ட். நார்மலா ஒரு ப்ராஃபிட் நான் earn பண்ணணும்னா கண்டிப்பா என்னோட எக்கனாமிக் காஸ்ட் வந்து நான் கவர் பண்ணி ஆகணும். Profit is the part of implicit cost. If the total revenue received by an entrepreneur is just to cover both implicit and explicit cost, then he has zero economic profit. அதாவது total revenue வந்து அக்கவுண்டிங் காஸ்ட், அதாவது எக்கனாமிக் காஸ்ட வந்து கவர் பண்ணிடுச்சுன்னா ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட். super normal profit or positive economic profits are covered over this normal profit. அப்போ over and above this normal profit, இதை விட அதிகமா நம்ம earn பண்ணனா அது super normal profit ன்னு சொல்லுவோம். In other words, an entrepreneur is tied to earning positive economic profit only when his revenues are greater than the sum of his explicit cost and implicit cost. அதாவது ஒண்ணும் இல்லடா, see, cost, yeah, cost greater than revenue na loss. Okay, cost equal to revenue அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட். நார்மலா என்ன earn பண்ணணுமோ அது. காஸ்ட் லெஸ் தென் ரெவென்யூ, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். இந்த கான்செப்ட நல்லா மண்டையில ஏத்திக்கோ, மறந்துடாத. டே தூங்குறியா? No, ma'am. Guys? No, ma'am. No, ma'am. No, ma'am. See, நீ ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட சேல் பண்ணதுல இருந்து நீ ரிசீவ் பண்ண ரெவென்யூ, ஓகேயா? செலவு பண்ணது அதிகமா இருக்கு, நீ ஏர்ன் பண்ண ரெவென்யூ கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா உனக்கு லாஸ். செலவு பண்ணதும் ஏர்ன் பண்ணது ஈக்குவலா இருக்கும்னா நார்மலா என்ன ஏர்ன் பண்ணணுமோ அதை ஏர்ன் பண்ணிருக்க. செலவு பண்ணதை விட நீ ஏர்ன் பண்ணது அதிகமா இருக்குன்னா யூ ஆர் ஏர்னிங் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஓகேயா? இததான் சொல்றேன். என்ன அப்படின்னா, சோ எக்கனாமிக் காஸ்ட், okay, economic cost minus total revenue equal to என்னடா? profit. இதுதான்டா சொல்றோம்.
காஸ்ட் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதாதான் அவன் சொல்றான், வேற ஒன்னும் இல்ல. நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அவன் சொல்றத பாத்துட்டு. ஓகேயா? அப்ப எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்றது என்னென்ன காஸ்டா? Explicit and implicit cost. Explicit plus implicit. ஓகேயா? இந்த ரெண்டும் கிரேட்டர் தென் டோட்டல் ரெவென்யூ அப்படின்னா காஸ்ட் அதிகமா இருக்குன்னா லாஸ். சப்போஸ் எக்ஸ்பிளிசிட் பிளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் லெஸ் தென் டோட்டல் ரெவென்யூனா சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஓகே, சோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, ma'am. No, ma'am. Girls? No, ma'am. No, ma'am. Okay. So next, outlay cost and opportunity cost. Opportunity cost is nothing da. Next best alternative for gone படிச்சிருக்கமா? Yes, ma'am. So உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்ன சூஸ் பண்ணா நீ இன்னொன்னு விட்டு கொடுக்க வேண்டியது வரும். சோ அந்த இன்னொன்னு விட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு ஆகிற அந்த காஸ்ட் இருக்கு பாத்தியா? சோ தட் இஸ் கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகே, சோ அவுட்லே காஸ்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு நடந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து அவுட்லே காஸ்ட்னு சொல்லுவோம். சோ அம்மா நான் இது வந்து தியரியா சொல்றேன், நீ தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோ. நீ உட்காந்து படிக்கும் போது உன்னோட நோட் எடுத்து நீ ஒன் பை ஒன்னா படிக்கும் போது உனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை எழுதிக்கோ. சோ அவுட்லே காஸ்ட் இஸ் நத்திங் தான். ஆக்சுவலா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சரான காஸ்ட் தான் அவுட்லே காஸ்ட் சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து salary, wages, material, rent, interest இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் தானே நமக்கு. சோ இதெல்லாம் அவுட்லே காஸ்ட் சொல்லுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா is the cost of next best alternative opportunity which was forgone in order to pursue a certain action. It is the cost of missed opportunity and involves a comparison between the policy that was chosen and the policy that was rejected. Okay, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. நான் வந்து என்னோட பிசினஸ்ல வந்து ஓகே இந்த பிசினஸ் பண்ணலாமா இந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு டெசிஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சூஸ் பண்ணிட்டேன். அப்ப செகண்ட் ஒன்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த விட்டதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும் பாத்தியா? அந்த காஸ்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அர்த்தம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாமும் இருக்கு, இன்னைக்கு ஐபிஎல் மேட்சும் இருக்கு. இன்னைக்கு உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்தா நாளைக்கு எக்ஸாம்ல என்ன சொல்றது கோழி முட்டை தான் வாங்கணும். இல்ல உட்காந்து எக்ஸாமுக்கு படிச்சா மேட்ச பார்க்க முடியாது. சோ இதுக்காக அதை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், இதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா? உட்காந்து மேட்ச் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஒரு 4-5 மார்க் கம்மியா வாங்கு, இல்ல உட்காந்து படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல 4-5 மார்க் அதிகமா வாங்கு. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகே, the next ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்க்கும் அவுட்லே காஸ்ட்க்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா சோ இஸ் a nature of sacrifice. ஓகேயா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இஸ் a nature of sacrifice. சோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட பினான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் அவுட்லே காஸ்ட கண்டிப்பா பினான்சியல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகே, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னா சப்ஜெக்டிவ் வேல்யூ. அதாவது நம்ம மைண்ட்ல வந்து அதுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சிருப்போம். ஒரு விஷயம் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, இன்னைக்கு நான் மேட்ச் பாக்கல அப்படின்னா மேட்சினுடைய வந்து உனக்கு தான் தெரியும், பாக்குற உனக்கு பிடிச்ச உனக்கு தான் தெரியும். இட் இஸ் சப்ஜெக்டிவ் கான்செப்ட். அதுக்கு வந்து மானிட்டரி வேல்யூ எல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியாது. சோ இந்த விஷயத்தை விட்டுட்டோம், இந்த டிசிஷன் நம்ம எடுக்கல, இதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் மெஷர் பண்ண முடியாது. பட் ஆனா அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, ஆனா அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியாது நம்ம. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியாது. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து எதுக்கு மேம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா பிசினஸ் மேனேஜர்ஸ் வந்து அவங்க டெசிஷன் இன்வால்விங்ல வந்து சம்திங் ஒரு டெசிஷன் எடுக்கிறான் அப்படின்னா சோ அதுல வந்து அவனுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து கண்டிப்பா தேவை. எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா அதாவது ஒரு காட்டன் மில் இருக்கு, ஓகே, ஒரு கிளாத் மில் இருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஓன் யானை வந்து அவங்களே வந்து ஸ்பின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, opportunity cost of yarn to the weaving department is the price at which the yarn could be sold. ஓகே, சோ அப்போ
வீவிங் டிபார்ட்மெண்ட், அதாவது வீவிங் அப்படின்னா அந்த நூலை வந்து அவங்க தரியா தரிச்சு கொடுப்பாங்க. நூலை வந்து அதாவது என்ன சொல்றது, பஞ்ச வந்து அவங்க நூலா மாத்தி கொடுக்குறாங்க பாத்தியா. சோ அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து இஸ் த பிரைஸ் அட் விச் த யான் குட் பி சோல்டு. அந்த யானை வந்து அவங்க வித்தா அவங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் வருமோ, சோ அதுதான் அந்த வீவிங் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, this has to be considered while measuring the profitability of the weaving operations. அப்போ வீவிங் ஆபரேஷன்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அவன் வந்து அக்கௌண்டிங்ல எடுத்துக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான். நெக்ஸ்ட், டைரக்ட் காஸ்ட் ஆர் இன்டைரக்ட் காஸ்ட், ட்ரேசபிள் காஸ்ட் ஆர் நான் ட்ரேசபிள் காஸ்ட். சோ டைரக்ட் காஸ்ட் என்னன்னு சொல்லுவான் அப்படின்னா, which is directly related to the product or directly related to the production or directly related to the operation or plant. ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம ப்ரொடக்ஷனோட டைரக்டா ரிலேட்டடான சம் காஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் காஸ்ட் ஆர் ட்ரேசபிள் காஸ்ட் சொல்லுவோம். அந்த காஸ்ட் எல்லாம் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். ஓகே, சில காஸ்ட் இருக்கு இன்டைரக்ட் காஸ்ட் ஆர் நான் ட்ரேசபிள் காஸ்ட். அந்த காஸ்ட் எல்லாம் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றான். சோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே தினேஷ். Yes, ma'am. அடிக்கண்ணா. Yes, ma'am. Direct or traceable cost and indirect or non-traceable cost. Direct costs are those which have direct relationship with the component of operation like manufacturing a product, organizing a process or an activity, etc. Since such costs are directly related to the product, process or mission, they may vary according to the changes occurring in this. Direct costs are costs that are readily identified and are traceable to a particular product, operation, or plant. Even overhead cost can be direct as to a department, manufacturing cost can be direct to a product line, sales territory, the customer class, etc. We must know the purpose of cost calculation before considering whether a cost is direct or indirect. Indirect costs are those which are not easily and definitely identifiable in relation to a plant, product, process, or department. Therefore, such costs are not visibly traceable to specific goods, services, operations, etc., but are nevertheless charged to different jobs or products in standard accounting practice. The economic importance of these costs is, even though not directly traceable to a product, may bear some functional relationship to production and may vary with output in some definite way. Examples of such costs are electric power and common costs incurred for general operation of business benefiting all products jointly. ஓகே, அப்போ டைரக்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். அது வந்து டைரக்டா ப்ரொடக்ஷனோட ரிலேட்டடா இருக்கும். அதாவது என்ன, டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிலேட்டடா இருக்கும். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டா ரிலேட்டடா இருக்கிற காஸ்ட் எல்லாம் வந்து நம்ம டைரக்ட் காஸ்ட் சொல்லுவோம். இன்டைரக்ட் காஸ்ட், ஓவர் ஹெட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தேன் அப்படின்னா, சோ அந்த காஸ்ட் வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து இப்போ மெஷினரி வந்து பவர் கன்சியூம் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் பேனாவை எடுத்துட்டு இந்த பேனாவுக்கு எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்டா நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆனா we have to incur some cost. ஓகே, இந்த இபி பவர் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான். தென் நெக்ஸ்ட், சம் காமன் காஸ்ட் incurred for general operation of business. சோ காமன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காமன் காஸ்ட் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம பண்றோம் இல்லையா, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சில செலவு பண்ணுவோம், அந்த போஸ்டேஜஸ், ஸ்டாம்ப் இதெல்லாம். சோ இதெல்லாம் வந்து பார்த்தேன் அப்படின்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நமக்கு பிசினஸ் பெனிஃபிட், பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது. சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நான் ட்ரேசபிள் காஸ்ட். இது வந்து ப்ரொடக்ஷனோட டைரக்டா ரிலேட்டட் ஆனதா, இந்த ஸ்டாம்ப், இந்த இதெல்லாம் கொரியர் சார்ஜஸ் இதெல்லாம் அப்படின்னா கிடையாது. பட் ஆனா பிசினஸ் ஜெனரல் ஆபரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். சோ தீஸ் ஆர் ஆல் நான் ட்ரேசபிள் காஸ்ட். ஓகே, ஆர் இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கிரிமெண்டல் காஸ்ட் ஆர் சங்க் காஸ்ட். படிமா தினேஷ். Incremental cost and sunk cost. Theoretically, incremental costs are related to a concept of marginal cost. Incremental cost refers to the additional cost incurred by a firm as a result of business decision. இன்கிரிமெண்டல் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா, புதுசா நீ பிசினஸ்ல ஒரு டெசிஷன் எடுத்திருக்க, அதனால உனக்கு ஏதாவது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் இன்கிரிமெண்டல் காஸ்ட். ஓகே, For example, incremental cost will have to be incurred by a firm when it makes a decision to change its product line, replace worn-out machinery, buy a new production facility,
or acquire a new set of clients. Sunk அப்போ cost. நீ புதுசா ஒரு மிஷினரி வாங்குறேன்னு வை, ஆல்ரெடி இருக்கிற மிஷினரி விட்டுட்டு புதுசா ஒரு மிஷினரி வந்து நியூ டெக்னாலஜி வந்திருக்கு, அதை அடாப்ட் பண்ணான்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அந்த மிஷினரி வாங்கிட்டு அப்ப கண்டிப்பா உங்க காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? தட் இஸ் கால்ட் இன்கிரிமெண்டல் காஸ்ட். ஸோ அப்போ உன்னோட டிசிஷன் மேக்கிங்னால சம் காஸ்ட் உனக்கு இன்கர் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்கிரிமெண்டல் காஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்க் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இன்கர்ட் பண்ணி வச்சிருப்போம், இன்கர்ட் ஒன்லி ஒன்ஸ், அதை திருப்பி நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. சங்க் காஸ்ட் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதை திருப்பி நம்ம ரிவர்ஸ் பண்ணவோ இல்ல ரிவைஸ் பண்ணவோ நம்மளால முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது. சோ எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தா அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தியா. இப்போ உன்னோட பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா, ஒரு ஃபேக்டரி நீ ஸ்டார்ட் பண்றேன்னா அந்த ஃபேக்டரியை பத்தி நீ முன்னாடி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்ப. சோ உன்னோட பிசினஸ் வந்து நீ அட்வர்டைஸ் பண்ணிருப்ப, நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னு சொல்லி நீ வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்ப. சோ அந்த காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா excuse me, you already incurred in the past. So அத வந்து நீ திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது, ஆனா it is relates to the business. ஓகே கண்ணா? சோ அதுதான், வேற ஒண்ணும் இல்ல சங்க் காஸ்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல நம்ம ஒரு மெஷினரி ஒரு பில்டிங் வாங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன காஸ்ட்டுக்கு அதை நம்ம அக்விசைஸ் பண்ணோம், என்ன காஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு அசட்டை அப்படின்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அந்த அசட்டை இப்ப நம்ம வந்து அதுக்கு பதிலா வேற அசட்டை நம்ம மாத்தணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம இன்கர் பண்றோம் இல்லையா. பழைய அசட்டுக்கு பதிலா புதுசா ஒரு மெஷினரி கொண்டு வரணும்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு காஸ்ட் ஆகும் பாத்தியா. சோ அது வந்து என்ன அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரைவேட் காஸ்ட் அண்ட் சோஷியல் காஸ்ட். ஓகே படிமா. Private cost and social cost. Private costs are costs actually incurred or provided for by firms and are either explicit or implicit. அப்போ They not பிரைவேட் காஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபர்ம்னால இட் இஸ் ஆல்ரெடி இன்கர்ட். ஓகே, பிரைவேட் காஸ்ட் அப்படின்றது அந்த ஃபர்ம் வந்து இன்கர் பண்ணது, பிளஸ் மேபி இந்த காஸ்ட் வந்து எய்தர் எக்ஸ்பிளிசிட் அக்கௌண்டிங் காஸ்டாவும் இருக்கலாம் இல்ல இம்ப்ளிசிட் காஸ்டாவும் இருக்கலாம். ஓகே, they normally figure in business decisions as they form part of total cost and are internalized by the firm. Social cost, on the other hand, refers to the total cost borne by the society on account of business activity and includes private cost and external cost. அப்ப என்ன சொல்றாங்க, சோஷியல் காஸ்ட் அப்படின்றது மொத்தமா சொசைட்டினா யாரு, நம்ம தான், நம்மளால போர்ன் பண்ணப்பட்ட டோட்டல் காஸ்ட். ஓகே, சோ அதாவது அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டியில சொசைட்டிக்கு எதனாவது காஸ்ட் அக்கறாச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்டு சோஷியல் காஸ்ட். இந்த சோஷியல் காஸ்ட்ல பிரைவேட் காஸ்டும் வரும், எக்ஸ்டர்னல் காஸ்டும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, so for example it includes the cost of resources for which the firm is not required to pay price, atmosphere, river, roadway இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா அந்த பிசினஸ்க்கு தேவையான அட்மாஸ்பியர் இருக்கணும். ஓகே, அதாவது சீசனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், அதுக்கான ரோடு இருக்கணும், பக்கத்துல ஆறு இருந்தா இப்போ நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் தன்னோட அந்த வேஸ்டேஜஸ் ட்ரைனேஜஸ் எல்லாம் எங்க கொண்டுட்டு போய் கலக்குறாங்க, ஒண்ணு டைரக்டா எர்த்ல விடுறாங்க, அப்படி இல்லைன்னா ரிவர்ல கலக்குறாங்க. சோ இந்த விஷயத்துக்கெல்லாம் எதனாவது நம்ம பே பண்றோமா அப்படின்னா கிடையாது, பட் ஆனா அதுக்கும் சம் காஸ்ட் இருக்கு, தட் இஸ் கால்டு சோஷியல் காஸ்ட். ஓகே, இப்ப இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கெல்லாம் நம்ம வந்து சம்திங் பே பண்ணணும், அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா சோஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் finally we are in fixed cost and variable cost. Okay, okay, fixed cost அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, உன்னோட அவுட்புட் மாற 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 சில காஸ்ட் வந்து மாறாது ஒரு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வரைக்கும், அந்த காஸ்ட்க்கு பேரு ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, ஃபிக்ஸ்டு ஆர் கான்ஸ்டன்ட் காஸ்ட் சொல்லுவோம், ஆர் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அவுட்புட். ஓகே, அவுட்புட் மாற 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 சில காஸ்ட் எல்லாம் மாறாது, அதெல்லாம் பார்த்தேன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். சில விஷயம் பார்த்தேன்னா நீ அவுட்புட் ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுக்க 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 சில காஸ்ட் எல்லாம் அதிகமா இன்கர் ஆகிக்கிட்டே போகும், அந்த காஸ்ட் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா இஸ் கால்ட் வேரியபிள் காஸ்ட். எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லணும்னா உன் கம்பெனியுடைய ரெண்ட் எடுத்துக்கோ. ஓகே, நீ அந்த மாசம் கம்பெனி வந்து நீ உன்னோட பில்டிங் வந்து ரெண்டலுக்கு தான் இருக்கு, உன்னோட ஃபேக்டரி வந்து ரெண்டுக்கு இருக்கு, அந்த மாசம் நீ பிசினஸே ரன் பண்ணல, நீ ப்ரொடக்ஷனே கொடுக்கல, ஜீரோ ப்ரொடக்ஷன் அப்படின்னாலும் ரெண்ட் நீ கொடுத்துதான் ஆகணும் ஓனருக்கு, யூ ஹாவ் டு பே த ரெண்ட்.
நீ அந்த மாசம் 1000 குவிண்டால் கூட 5000 குவிண்டால் கூட 1000 யூனிட்ஸ் கூட 10,000 யூனிட்ஸ் கூட நீ எவ்வளவு மில்லியன் பில்லியன் டன் வேணா ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு போ. உன்னோட பிசினஸ்க்கான ரெண்ட் உன் ஃபேக்டரிக்கு வந்து 5000 ரூபாய் ரெண்ட்னா 5000 ரூபாய் தான் ரெண்ட். சோ நீ ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுக்கறனாலயோ கம்மியா கொடுக்கறனாலயோ உன்னோட காஸ்ட் மாற போறது இல்ல. அந்த காஸ்டுக்கு பேரு பிக்ஸ்டு காஸ்ட். எக்ஸாம்பிள் ரெண்ட் ஆஃப் அ பில்டிங்னு வச்சுக்கோ. ஓகேயா? நீ வாங்கின லோனுடைய இன்ட்ரெஸ்ட், நீ வெளியே லோன் வாங்கியிருக்க, பிசினஸ்க்கு லோன் வாங்கியிருக்க. ஹே, உன் பிசினஸ்ல இன்னைக்கு நீ ப்ராஃபிட் அதிகமா ஏர்ன் பண்ணிருக்கடா, நீ ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுத்துருக்கடா, எனக்கு இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா கொடுறான்னு அவன் கேட்க போறது இல்ல. இல்ல உன் பிசினஸ் ஐயோ சார் இந்த மாசம் எனக்கு ப்ரொடக்ஷனே இல்ல சார், என் பிசினஸ் நான் இழுத்து சாத்திட்டேன் சார் நீ சொன்னாலும் முடியாத இன்ட்ரெஸ்ட கொடுன்னு கேட்பான். அப்போ உன்னோட அவுட்புட் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, யூ ஹாவ் டு பே சம் காஸ்ட். தட் இஸ் கால்டு பிக்ஸ்டு காஸ்ட். அப்போ பிக்ஸ்டு காஸ்ட் இஸ் நாட் ரிலேட்ஸ் டு தி அவுட்புட். ஓகே, ப்ரொடக்ஷனோட ரிலேட்டட் கிடையாது பிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, சில காஸ்ட் எல்லாம் இருக்கு. நீ ப்ரொடக்ஷன் அதிகமா போட்டேன்னா காஸ்ட் அதிகமாகும், கம்மியா போட்டேன்னா கம்மியாகும். அந்த காஸ்டுக்கு பேரு எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். அந்த மாசம் அதிகமா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன்னா என்ன அர்த்தம்? அதிக நேரம் மெஷினரி ரன் ஆயிருக்கு. அப்ப அவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணா இபி பில் அதிகமாகுமா? ஆகுலையா? சோ அததான் சொல்றேன். ஓகேயா? சோ அப்ப பிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோ. பிக்ஸ்டு காஸ்ட் இஸ் நாட் லிங்க் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் அவுட்புட், பட் வேரியபிள் காஸ்ட் வந்து இஸ் சேஞ்சஸ் டு த சேஞ்சஸ் ஆஃப் அவுட்புட். அவுட்புட் மாற 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 வேரியபிள் காஸ்டும் மாறும். ஓகேயா? சோ பிக்ஸ்டு காஸ்ட் வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, இப் சப்போஸ் they can be avoided. எப்போ அவாய்ட் பண்ணலாம் அந்த பிக்ஸ்டு காஸ்ட்னா, நான் சொன்ன மாதிரி மேம் நான் பிசினஸ்க்கு ரெண்ட் எல்லாம் கொடுக்காம இருக்க முடியாதா அப்படின்னா முடியவே முடியாது. நீ பிசினஸ் ரன் பண்ணாலும் பண்ணலைனாலும் அடுத்தவன் இடத்துல நீ வச்சிருக்க, அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். நீ எப்ப உன் கம்பெனி இழுத்து சாத்திட்டு போறியோ அப்ப வேணா நீ காஸ்ட் பிக்ஸ்டு காஸ்ட் உனக்கு இன்கர் ஆகாம இருக்குமே தவிர, பிசினஸ் க்ளோஸ் டவுன் பண்ணும்போது இது வேணா சம் பிக்ஸ்டு காஸ்ட் உனக்கு இன்கர் ஆகாம இருக்குமே தவிர, அது வரைக்கும் யூ ஹாவ் டு பர்ன் சம் அமௌண்ட் ஆஃப் பிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, ஆனா நான் வேரியபிள் காஸ்ட் நான் பே பண்ணல, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா அப்ப ப்ரொடக்ஷன் பண்ணாம இரு, கம்பெனி ரன் பண்ணாம இரு, மிஷினரி ஓட்டாம இரு, உனக்கு இபி வராது. எனக்கு இபி ஜாஸ்தியா வருது அப்படின்னா அப்படி மிஷினரி அதிகமா ஓட்டாம இரு. So this is the concept of fixed cost and variable cost. Okay. மேம் படிக்கணுமா? இல்லம்மா ஒரே நிமிஷம். ஷட் டவுன் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஈவன் தோ உன்னோட பிசினஸ நீ வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னாலும் சம் காஸ்ட் யூ ஹாவ் டு இன்கர். அதாவது கம்பெனியை இழுத்து சாத்தி மூடிட்ட, அதுல இருந்த மிஷினரி எல்லாம் நீ கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா? அந்த மிஷினரிய உன்னால வந்து பழைய மிஷினரி எல்லாம் உன் கம்பெனில நீ போட்டு வச்சிருப்ப, அந்த மிஷினரி கொண்டுட்டு போய் மார்க்கெட்லயும் விற்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. ஓகே, அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு உனக்கு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா? அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷட் டவுன் காஸ்ட். அப்ப ஷட் டவுன் காஸ்ட்னா there are some costs which will continue even after the operations are suspended. As for example, for storing of old machines which cannot be sold in the market, அதெல்லாம் வந்து கேட்டேன்னா shut down cost அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்ப ஷட் டவுன் காஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோரிங் ஆஃப் ஓல்டு மிஷினரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சம் பிக்ஸ்டு காஸ்ட் such as cost of advertising or programmed fixed cost of discretionary expenses because they depend upon the discretion of management whether to spend on these services or not. So இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சில டிஸ்கிரிபன்சி எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. அதாவது பண்ணணுமா வேணாமான்றது நம்மளை பொறுத்துதான். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றது பார்த்தேன் அப்படின்னா நீ எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் கொடுத்தனாலும் ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டுக்கு ஒட்டுமொத்த சேல்ஸுக்கும் சேர்த்து மொத்தமா தான் நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்ப, பாதி பாதியால கொடுக்க மாட்டேன். சோ இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து என்னால அவாய்ட் பண்ண முடியாதானா பண்ணலாம், ஏன்னா அது உன்னோட மேனேஜ்மெண்டோட விருப்பம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா வேணாமான்றது மேனேஜ்மெண்ட் விருப்பம். ஆனா நான் ரெண்டு கொடுக்கணுமா வேணாமானா கொடுத்துதான் ஆகணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் வந்துமா பார்த்தேன் அப்படின்னா இந்த பிக்ஸ்டு காஸ்ட் வந்து அன்கன்ட்ரோலபிள் காஸ்ட் ஆர் இன்எஸ்கேப்பபிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க. பிக்ஸ்டு காஸ்ட் அதுல இருந்து நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது, ரெண்ட் கொடுத்தே ஆகணுமா மேம்னா கொடுத்துதான் ஆகும், வேற வழியே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட், இது வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அவுட்புட். ஓகேமா? வேஜஸ் ஆஃப் கேஷுவல் லேபர். கேஷுவலா ஒரு லேபர் வந்து உள்ள ஒர்க் பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றானோ அதுக்கு தகுந்த அளவு
சம் காஸ்ட் வந்து அவனுக்கு கொடுக்கணும். காஸ்ட்னா இந்த சென்ஸ் ஆஃப் வேஜஸ் கொடுக்கணும். 10 மணி நேரம் ஒர்க் பண்ணானா 10 மணி நேரத்துக்கு வேஜஸ் கொடு. அந்த வேஜஸ் வந்து உனக்கு வேரியபிள் காஸ்ட். ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கான், அவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான், நீ அவ்வளவு காஸ்ட் அவனுக்கு கொடுக்குற. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அதுவும் அதே மாதிரிதான். அதிக ரா மெட்டீரியல் உள்ள போட்டேன்னா அதிக காஸ்ட் இன்கார் ஆகும். அதிக ரா மெட்டீரியல் உள்ள போடுறேன்னு என்ன அர்த்தம்? அதிக ப்ரொடக்ஷன் வருதுன்னு அர்த்தம். அப்ப அதிகமா வேரியபிள் காஸ்ட் இன்கார் ஆகுது. சோ இதுதான்மா. ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் என்னடா variable cost and fixed cost. Okay, so next we will move to cost function. The cost function வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து short run cost function and long run cost function. So it depends upon the sizes of output, factor, technology, level of capacity, இதெல்லாம் பேஸ் பண்ணி short run and long run ரெண்டா பிரிக்கிறோம். So okay, one by one we will move. Okay, excuse me, wait பண்ணுங்கடா. Okay, next okay, cost function. காஸ்ட் ஃபங்க்ஷனை ரெண்டா டிவைட் பண்றோம். ஷார்ட் ரன், லாங் ரன். ஷார்ட் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷன், லாங் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷன். அதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரன் டோட்டல் காஸ்ட்டை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, டோட்டல் காஸ்ட்னா என்ன, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ரன் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோ. ஷார்ட் ரன் இஸ் அ பீரியட். ஷார்ட் ரன் இஸ் அ பீரியட். ஷார்ட் ரன் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம் in which output can be increased or decreased by changing only the amount of variable factors. Sorry. Okay, அதாவது ஷார்ட் ரன் அப்படின்றது என்னன்னா, the period of time அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். பை எதை யூஸ் பண்ணி மட்டும்னா, எந்த விஷயத்தையெல்லாம் நம்மளால மாத்த முடியுமோ, எதெல்லாம் ஒன்லி வேரியபிளோ அதை மட்டும் மாத்தி அவுட்புட்டை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணணும். தட் இஸ் கால்டு ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, சோ இதுல உனக்கு சில டயக்ராம்ஸ் கொடுத்திருக்கான். சோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் அப்படின்னா மொத்தமா டோட்டலா உனக்கு இன்கர் ஆன காஸ்ட்டுக்கு பேரு டோட்டல் காஸ்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே,
காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். மேம் இதனோட டயக்ராம் எப்படி இருக்கும் மேம் அப்படின்னா, this is your fixed cost டா. ஓகே, this is your fixed cost. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா எதெல்லாம் ஃபிக்ஸ்டு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, இந்த காஸ்ட் வந்து there is no change, the cost is fixed. இங்க வந்து உன்னோட அவுட்புட், ஓகே, உன்னோட ஃபைனல் அவுட்புட் இங்க வந்து காஸ்ட் மெஷர் பண்ண அப்படின்னா, நீ என்னதான் அவுட்புட் மாறினாலும் சம் காஸ்ட் வந்து மாறாம அப்படியே ஸ்டெபிளா இருக்கும். சோ அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்ட அப்படின்னா, மேனேஜருக்கு கொடுக்குற சேலரி, மேனேஜர் சேலரி, ஓகே, வாட்ச்மேன் சேலரி, watchman salary, maintenance cost, property tax, interest on capital. இதெல்லாமே வந்து பார்த்தேன்னா, இதெல்லாம் பார்த்தோம்னா பிக்ஸ்டு காஸ்ட்னா, சோ மேம் பிக்ஸ்டு காஸ்ட்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னா, கான்ட்ராக்சுவல் ரெண்ட், இன்சூரன்ஸ் எல்லாமே வரும். இன்சூரன்ஸ், ரெண்ட், இது எல்லாமே பாரு. இந்த மாசம் உங்க கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் வரல அப்படின்றதுனால, உனக்கு அவுட்புட் கிடைக்கலன்றதுனால இவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்காம இருக்க முடியுமா? சொல்லி பார்க்கலாம். வாட்ச்மேனுக்கு வாட்ச்மேன் இந்த மாசம் வந்து கம்பெனி ஓடல, வாட்ச்மேன் ப்ரொடக்ஷன் வரல, வாட்ச்மேன் சேலரி இல்ல, வாட்ச்மேன் சொல்ல முடியுமா உன்னால? மேனேஜருக்கு அந்த மாதிரி சேலரி தராம இருக்க முடியுமா? இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போயிட்டு, சார் இந்த மாசம் எனக்கு ப்ரொடக்ஷனே வரல சார், நான் என்னால இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ண முடியல சார், என்னால ரெண்ட் பே பண்ண முடியல சார், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் என்னால பே பண்ண முடியல சார்னு சொல்லிட்டு எவங்கிட்டயாவது போய் நீ சொன்னா உனக்கு எங்குவான் அவன்? விட மாட்டான். ஏய் நீ உனக்கு அவுட்புட் வருது வரல, ப்ரொடக்ஷன் பண்ணல, இதெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டியதுடா, நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவான். அப்போ வெதர் whatever your production level, whatever may be your output level, so it is not concerned. So you have to burn some cost. These costs are called as fixed cost. Okay, so in the cost எல்லாம் fixed cost. இதெல்லாம் வந்து உன்னோட அவுட்புட்டோட, உன்னோட ப்ரொடக்ஷனோட லிங்க்ல இல்லாத காஸ்ட். ப்ரொடக்ஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த காஸ்ட் எல்லாம் நீ இன்கர் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், வேரியபிள் காஸ்ட். This is your variable cost. ஓகேடா, வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, see, அவுட்புட் அதிகமாச்சுன்னா வேரியபிள் காஸ்டும் அதிகமாயிட்டே போகும். நீ எவ்வளவு அவுட்புட் அதிகமா கொடுக்கறியோ, எவ்வளவு ப்ரொடக்ஷன், ஓகே, ப்ரொடக்ஷன் எழுதிக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேயா? எக்ஸாம்பிள், இபி பவர், எலக்ட்ரிக்கல் பவர். நீ ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அதிகமா இபி கன்சியூம் பண்ணிட்டே இருக்க. அப்ப ப்ரொடக்ஷன் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகமாயிட்டே போகுமா? ரா மெட்டீரியல் எடுத்துக்கோ. இப்ப ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? உள்ள யூஸ் பண்ண ரா மெட்டீரியல் அதிகமாயிட்டே போகுது. அப்ப ரா மெட்டீரியல் அதிகமாயிட்டே போறேன்னா அதுக்காக காஸ்ட் அதிகமாயிட்டே போகுமா? அப்போ there are some costs which are linked to the production. Production அதிகமாக some costs also increased. Production கம்மியாக இந்த காஸ்ட் கம்மியாகும். சோ அந்த காஸ்ட் பேரெல்லாம் என்னன்னு பார்த்த அப்படின்னா, wages of casual labor. கேஷுவல் லேபர்னா மேனேஜர் சேலரி வேற. அங்க வேலை செஞ்சாலும் செய்யலாலும் மேனேஜருக்கு மாசம் சம்பளம் கொடுக்கணும். அங்க ஒர்க் பண்ற லேபர் கூலிக்கு அவன் வாரத்துல ஒரு 4 நாள் வரலன்னு வச்சுக்கோ, 4 நாள் சம்பளத்தையும் கொடுத்துருவியா? No ma'am. கொடுக்க மாட்டேன். அப்போ அவன் எவ்வளவு ஒர்க் பண்றானோ, எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்குறானோ, டு தட் எக்ஸ்டென்ட் தான் நீ அவனுக்கு வேஜஸ் கொடுப்ப. சோ அப்போ வேஜஸ் ஆஃப் கேஷுவல் லேபர். ஓகே, cost of raw material,
Okay, cost of raw material. Next, cost of fuel and power and transportation cost. Transportation cost இதெல்லாம் என்ன அப்படின்னா, so these are all the example for variable cost. Production அதிகமாக இந்த காஸ்டும் அதிகமாகும் or decrease ஆகும். Okay, this is called variable cost. Next, semi variable cost. சில காஸ்ட் பார்த்தனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜஸ் வரைக்கும் மாறாம இருக்கும். ஓகேயா, அதுக்கு மேல போனோன்னு பாத்தீங்கன்னா சடனா வந்து என்ன சொல்றது, அவுட்புட் மாற 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 வேரியபிள் காஸ்ட் அதிகமாயிட்டே போகும். சோ அப்போ என்ன சொல்றாங்க, செமி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா there are some cost which are fixed to certain level of output. ஓகேயா, சோ fixed cost இது வந்து அவுட்புட்னு வெச்சுக்கோ. After that certain point, it starts to increase with the increase in output. So this is called variable cost. Okay, அதாவது ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ்டா இருக்கும்னா அதுக்கு மேல போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ அதுக்கு மேல போகும்போது அவுட்புட் அதிகமாக இந்த வேரியபிள் காஸ்டும் அதிகமாகும். சேம் அதே எக்ஸாம்பிள் பார்த்த அப்படின்னா பவர் யூஸ்டு. Yeah, so power used based on consumption. மேம் என்ன மேம் இப்பதான இபி சார்ஜஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்னு சொன்னீங்க, இப்ப என்ன செமி வேரியபிள் காஸ்ட்னு சொல்றீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து நார்மலா பார்த்தா வேரியபிள் காஸ்ட் தான். நீ அதிகமா ப்ரொடக்ஷன் அதிகமா மிஷினரி ஓட்டுனா அதிகமா உனக்கு இபி சார்ஜஸ் வரும், ப்ரொடக்ஷனோட லிங்க் ஆனதுதான். ஆனா நீ நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்த அப்படின்னா ஒரு 100 யூனிட்ஸ் வரைக்கும் நீ யூஸ் பண்ணனா உனக்கு காஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பான் தெரியுமா. ஒரு 100 யூனிட்ஸ் வரைக்கும் யூ டோன்ட் ஹாவ் எனி இபி சார்ஜஸ். ஒரு 80 யூனிட் தான் யூஸ் பண்ணிருக்க, 90 யூனிட் தான் அப்படின்னா உனக்கு நோ காஸ்ட். சோ த காஸ்ட் இஸ் பிக்ஸ்டு, அந்த ரேஞ்சில பிக்ஸ்டு. 100 யூனிட்டுக்கு மேல நீ எவ்வளவு யூஸ் பண்றியோ அவ்வளவு அளவுல நீ வந்து காஸ்ட் பே பண்ணணும், உனக்கு தெரியுமா. அதே மாதிரிதான் கன்சம்ஷன், அதாவது கன்சம்ஷன் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாலும் பண்ணலைனாலும் பிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேம் தான். ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது மெஷினரியை ரொம்ப ரன் பண்ண காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் ஆகும். ப்ரொடக்ஷன் எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு மாறும். சோ திஸ் இஸ் கால்டு வேரியபிள் காஸ்ட். சோ இது வந்து வேரியபிள் காம்பனன்ட். இது வரைக்கும் பிக்ஸ்டா இருந்தது, இதுக்கு மேல போகும்போது இது வேரியபிளா மாறிடுச்சு. சோ வேரியபிள் செமி வேரியபிள் யாருக்காவது டவுட் இருக்காமா? No ma'am. புரிஞ்சதா? எக்ஸாம்பிள் புரிஞ்சதா? Yes ma'am. கோச்சுக்காதடா, இன்னும் 2 நாள் தான். ஓகே, சோ முடிஞ்சிரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, உனக்கும் கஷ்டமா தான் இருக்கும், பட் ஆனா வேற வழி இல்ல, நம்ம ஸ்டடீஸ்னும். நெக்ஸ்ட், பிரேக் வேணும்னா கேளு, நான் குடுக்குறேன் இடல, உட்காந்துட்டே இருக்காது. ஸ்டார் ஸ்டெப் வேரியபிள் காஸ்ட். ஓகேயா, ஸ்டார் ஸ்டெப் மேம் அப்படி என்னன்னா, ஸ்டார் கேஸ்னா என்னடா? ஸ்டெப்ஸ். அப்போ என்ன சொல்றான், சில காஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் பிக்ஸ்டா இருக்கும், திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அதே லெவல்ல இருக்கும், அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்ச நாள் அதே லெவல்ல இருக்கும், அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் கால்டு ஸ்டார் ஸ்டெப் வேரியபிள் காஸ்ட். ஓகேயா, சோ அப்போ ஸ்டார் ஸ்டெப் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு வைஸ் நமக்கு வந்து சேலரி பே பண்றாங்க தெரியுமா. நான் வந்து ஒர்க் பண்ணி ஒரு ஜாயின் பண்றேன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் சேலரி இருக்கும். சடனா எனக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷனா சடனா சேலரி ஜம்ப் ஆகும்.
அப்புறம் கொஞ்ச நாள் அதே காஸ்ட்ல வந்து ப்ரிவென்ட் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் அகைன் மறுபடியும் என்னோட இது பேஸ் பண்ணி சார்ஜஸ் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி salary ஆஃப் ஃபோர்மேன். ஓகேயா? இப்போ நீ உனக்கு பதில இன்னொரு ஃபோர்மேன் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ சடனா உன்னோட salary என்ன ஆயிடும்? ஜம்ப் ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேயா? சம் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். கொஞ்ச நாளைக்கு அதே காஸ்ட்ல இருக்கும், அப்புறம் அகைன் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் அதே காஸ்ட்ல இருக்கும், அப்புறம் அகைன் இன்க்ரீஸ் ஆகும். So this is called a stair step cost. Okay? So fashions, technology மாறும்போது இந்த stair step cost வந்து அக்கர் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, so next இது வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணிக்கோ. ஷார்ட் ரன், டோட்டல் காஸ்ட். இது வரைக்கும் பார்த்த எல்லா காஸ்ட் கர்வ்ஸையும் பார்க்க போறோம். ஷார்ட் ரன் டோட்டல் காஸ்ட் கர்வ்ஸ் அண்ட் ஷார்ட் ரன் average cost curve. So what's the time? பாத்தியா எல்லாம் எப்படி தூங்குறானுங்கன்னு பாத்தியா? டைம் இருக்கோம் மேம். முடிச்சிட்டீங்களாடா? மேம் நீங்க வீட்ல கேட்டேன்னு நினைச்சீங்க மேம், எங்களை கேட்டேன்னு தெரியல. வீட்ல நான் ஏன்டா கேட்க போறேன், உங்களதான் கேட்டேன். இல்ல அப்பான்னு சொன்னீங்களா, அதனாலதான் கேட்டேன். ஓகே, சோ ஷார்ட் ரன் டோட்டல் காஸ்ட் கர்வ்ஸ், அதாவது டோட்டல் காஸ்ட் அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், ரெண்டும் சேர்ந்ததுதான் ஃபர்முடைய டோட்டல் காஸ்ட். சோ அப்போ பிக்ஸ்டு காஸ்டும் ஒரு ஃபர்மோட வேரியபிள் காஸ்டும் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு ஃபர்மனுடைய டோட்டல் காஸ்ட். அப்போ டோட்டல் காஸ்ட் கர்வனுடைய பிஹேவியர் depends upon the total fixed cost curve and total variable cost curve. Am I right? Yes ma'am. Okay. Okay, so next first வந்து diagram தெரிஞ்சுக்கோ. ஓகேயா? ஷார்ட் ரன் டோட்டல் காஸ்ட் கர்வனுடைய டயக்ராம் பார்த்தேன் அப்படின்னா some காஸ்ட் வந்து இது வந்து பிக்ஸ்டு காஸ்ட், உனக்கே தெரியும். டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் and this one is total variable cost. ஓகேயா? அதாவது இது டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இது டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட். இந்த ரெண்டும் சேர்ந்தது பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட், இந்த ரெண்டுமே சேர்ந்தது. அதாவது இந்த என்டையர் ஏரியா, அதாவது இது பிக்ஸ்டு வேரியபிள் காஸ்ட், இது பிக்ஸ்டு காஸ்டா, இந்த என்டையர் ஏரியாவுமே எதுனா இது ஃபுல்லா டோட்டல் காஸ்ட்னு அர்த்தம். இது இது ரெண்டும் சேர்ந்ததுதான் டோட்டல் காஸ்ட் கர்வ். ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்காடா? இந்த டயக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா? No ma'am. No ma'am. ஓகே, சோ அப்போ ஒன்னோட ரெண்டுக்காவே கம்பைன் பண்ணி போட்டிருக்கான். அப்போ இந்த டயக்ராம் பொறுத்தளவுக்கு டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் வந்து is a horizontal straight line. Horizontal line Yes ma'am. running parallel to X-axis. X-axis. is a horizontal straight line running parallel to x-axis. ஓகே, ஏன் அப்படின்னா because it is fixed. It is fixed for the whole of output. ஆமாவா? ஆமா மேம். Yes ma'am. அவுட்புட் என்னவா இருந்தாலும் அதுக்கு ஃபுல்லா ஃபிக்ஸ்டு தானா? ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஹோல் இஸ் சேம். ஆமாவா? Yes ma'am. ஓகே, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ்ஸ்
upward curve indicating that as output increases, Variable cost increases. variable cost also increases. So output increases, total variable cost also increases. Okay, Vama? Okay, this is what about total cost, short run total cost. Okay, so now we will move to short run average cost. Okay, see average cost na onnu illa, short run total average cost. Okay, average total cost illa total average cost nu போடலாம். நீ average total cost nu போடு. Short run average total cost is equal to average fixed cost plus average variable cost. Yes or no? Yes, ma'am. அதாவது total costன்றது fixed cost variable cost சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப average total cost அப்படின்றது average fixed cost plus average total cost சொல்லலாமா? Yes, ma'am. Average is nothing da. Average னா என்னது? சராசரின்னு சொல்றோம் இல்லையா? Multiplication. அதுதான் வந்து average. Okay, அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். See, first average fixed cost உடைய formula total fixed cost divided by Q. Here Q stands for units of output produced. Okay, yeah, units of output produced. Next, average variable cost is equal to total variable cost divided by Q. Q stands for units of output. Okay. Next, marginal cost. Total cost of nth term minus total cost of n minus 1 or changes in total cost divided by changes in output. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலா தான், தெரிஞ்சுக்க அவ்வளவுதான். ஈஸியா தானே இருக்கு, கஷ்டமா இருக்கா? Easy, ma'am. எல்கேஜி குழந்தை கேட்டா போட்டு சொல்லும், கஷ்டம்னு சொன்னீங்கன்னா மண்டைய உடைச்சிருவேன். ஓகே, சோ அப்போ அதே மாதிரி ஆவரேஜ் காஸ்டினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை கியூ. ஓகேயா? சோ அப்போ ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ டயக்ராம். So this is our average fixed cost curve. Okay, இது என்னது? Average fixed cost. And next, average variable cost. Okay. Next, marginal cost. Next thing is this is total cost. Total cost curve. Okay, yeah. ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது average variable cost. Okay, and this is your average fixed cost curve. Okay, this is marginal cost curve. See, இங்க பாரு, இதுல ஒண்ணு பெருசால ஒண்ணும் இல்ல. average fixed cost curve என்ன ஆகுது? First வந்து output increase ஆக average fixed cost வந்து falls first. Okay,
So also average variable cost curve startingல இருந்து first fall ஆகுது and then reaches minimum point and then it starts to increase with the increase in output. Okay, அதே மாதிரி so average fixed curve average fixed curve average variable cost curve startingல it starts to decrease and it reaches minimum point and starts to increase இல்லையா. சோ அதே மாதிரி தான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்டும் ஸ்டார்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகுது, மினிமம் பாயிண்ட் ரீச் பண்ணுது அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். என்னடா அப்பப்போ பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, சோ ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஆல்வேஸ் யூ ஷேப்டாடா. யூ ஷேப்ல இருக்கா? எஸ் ஆர் நோ? மேம் எஸ் மேம். எக்ஸாக்ட்டா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மேம் அப்படிதான் கேட்பேன், ஆமான்னு சொல்லணும். ஓகேயா? ஓகே மேம். Average cost curve is always U-shaped. இப்ப பாரு, நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் இங்க ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். ஓகே, see this is our average fixed cost. Okay, and this is our average variable cost. So and this is our marginal cost, and finally இதுதான் average cost. So இது உன்னோட ரெஃபரன்ஸ்க்காக. இப்ப பாரு இந்த டயக்ராம்ல the behavior of average total cost curve depends upon the behavior of what டா? பாயத்தரடா. ஆவரேஜ் டோட்டல் காஸ்டினுடைய பிஹேவியர் எந்த ரெண்டு காஸ்டினுடைய பொறுத்தது? ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்டினுடைய பிஹேவியரை பொறுத்துதான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அவருடைய பிஹேவியர் இருக்கு. ஓகேயா? சோ அப்ப ஃப்ரம் த பிகினிங் average fixed cost and average variable cost also falls. So average total cost curve also yes or no? பாரு ஸ்டார்டிங்ல average fixed curve fall ஆகுது, average variable curve first starting இங்க இருந்து இப்படி fall ஆகுது. அதனால average total cost curve ஸ்டார்டிங் இங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபால் ஆகுது. எஸ் ஆர் நோ? எஸ் மேம். Yes, ma'am. ஏய் புரியலைனா வாயை திறந்து கேளு, அப்படியே மக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கத மண்டையை கொட்டிடுவேன். நீயும் தூங்கி என்னையும் தூங்க வைக்காத. ஓகே, சோ அப்போ பட் ஆஃப்டர் a certain point when average variable cost curve rising, average fixed cost curve falls steeply. அப்படின்னா என்ன falls steeplyனா that is fall in average fixed cost curve is more than the rise in average variable cost curve. அதாவது என்ன சொல்றான், எப்போ வந்து இந்த வேரியபிள் காஸ்ட் கர்வ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் வந்து ஸ்டார்ட்ஸ் டு ஃபால், தென் இட் ரீச்சஸ் மினிமம் பாயிண்ட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். ஓகேயா? அப்போ வேரியபிள் பிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்போ வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் வந்து ரைஸ் ஆரம்பிக்குதோ
அப்போ இந்த பிக்ஸ்டு காஸ்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். இட் ஃபால்ஸ் ஸ்டீப்லி அப்படின்னு என்ன மேம்னா, இது டிக்ரீஸ் ஆகுற விதத்தை விட இது இன்க்ரீஸ் ஆகுற விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றான். அதாவது பிக்ஸ்டு காஸ்டுக்கு வந்து கம்மியாகிற விதம் வந்து அதிகமா இருக்கு கம்பேர்டு டு வேரியபிள் காஸ்ட். இன்க்ரீஸ் ஆகுறதை விட பிக்ஸ்டு காஸ்ட் கம்மி ஆகுறது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுதான் AFC curve fall in AFC is more than the rise in AVC. Okay, so at last, so average total cost curve falls continuously. அப்போ இந்த total cost curve continuously fall ஆயிட்டு இருக்கு. Okay, so after a certain point, okay, after a certain point, when there is increase in output increase ஆக பார்த்த அப்படின்னா the output, so startingல average cost curve fall ஆகுது. when there is a increase in output, அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவுட்புட் அதிகமாக இந்த ஆவரேஜ் காஸ்ட் கர்வும் என்ன ஆயிட்டே போகுது அப்படின்னா இன்க்ரீசிங். so there is a U-shaped curve. ஓகேயா? so அப்போ write down okay, but when there is a, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோ, but when there is a increase in output, there is a sharp increase in, so ஒரு certain பாயிண்ட்க்கு மேல output increase ஆக production increase ஆக there is a sharp increase in variable cost. so நீ பார்த்த அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்க்கு வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல இங்க இன்க்ரீஸ் ஆகும். see இங்க பாரு, ஒரு பாயிண்ட்க்கு மேல வேரியபிள் காஸ்ட்க்கு வந்து அப்படியே அப்வர்ட் நோக்கி போகுதா, சோ அததான் சொல்றான். ஓகேயா? so there is a sharp increase in average variable cost. Okay, which is, so in the increase வந்து which is more than the fall in average fixed cost. Okay, so average total cost curve rises after a certain point. Okay, yeah. So the average total cost curve always like average variable cost curve மாதிரியே, average total cost curve வந்து average variable cost curve மாதிரியே first வந்து fall ஆகுது, falls first and then reaches minimum point. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்டா. minimum point reach பண்ணிட்டு and then rises. first fall ஆகும், minimum point reach பண்ணும் and then starts to rises. okay, so it is U-shaped. இது average total cost curve. okay, U-shaped. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காடா? No, ma'am. Girls, No, ma'am. No, ma'am. No, ma'am. சொல்லுங்கடா, நெக்ஸ்ட் போலாம். No. Shall we go next? Okay, so next, relationship between average cost
டோட்டல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். இதே மாதிரி ஒண்ணு பார்த்தோம் எங்கம்மா? ஏய் வாயை திறக்கறியா இல்லையா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் ப்ராடக்ட், டோட்டல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட் பார்த்தோமா? தூங்குறியாடா எல்லாம்? Law of variable proportions, ma'am. மத்ததெல்லாம் தூங்குதுங்களா? இல்ல மேம் இருக்கு மேம். யாராவது சொல்லிட்டுன்னு பார்த்தோம், அவங்க சொல்லிட்டாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். தினேஷ் தூங்கிட்டீங்க? தினேஷ் கேர்ள்ஸ் மத்தவங்க எல்லாம் சரி ஓகே. So when there is a என்னடா தினேஷ் லைன்லயே இல்ல. லைன்ல இல்லையா? போர் அடிச்சு போயிட்டானோ? மேபி கொன்றுவேன். When average cost falls with an increase in output, அதாவது உன்னோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா ஆவரேஜ் காஸ்ட் கம்மி ஆகுது அப்படின்னா when average cost falls with an increase in output, with an increase in output, the marginal cost is less than the average cost. Okay, அதே மாதிரி when the average cost rises with an increase in output, production increase ஆகுது, average cost increase ஆகுது அப்படின்னா marginal cost is more than the average cost. Okay, and next when average cost is minimum, marginal cost equals to the average cost வந்து அதோட மினிமம் பாயிண்ட்க்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல மார்ஜினல் காஸ்டும் ஆவரேஜ் காஸ்டும் ஈக்குவலா தான் இருக்கும். இது எப்படின்னு சொல்லலாம்? இன் அதர் வேர்ட்ஸ், marginal cost curve cuts the average cost curve at its minimum point. ஓகே, நீ நம்மளோட டயக்ராம்ல பார்த்த அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் கர்வ் அப்படின்னா ஆவரேஜ் கர்வோட மினிமம் பாயிண்ட் பாட்டம் பாயிண்ட் இது அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இப்படி மினிமம் பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு போயிருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல ஆவரேஜ் காஸ்டும் ஈக்குவல், மார்ஜினல் காஸ்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அப்போ ரிலேஷன்ஷிப் மொத்தம் 3 ரிலேஷன்ஷிப். ஓகேயா? ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஃபாலோ ஆகும் பொழுது மார்ஜினல் காஸ்ட் வந்து லெஸ் தென் ஆவரேஜ் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் ரைஸ் ஆகும் பொழுது மார்ஜினல் காஸ்ட் மோர் தென் தி ஆவரேஜ் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட்க்கு மினிமமா இருக்கும் பொழுது மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு த ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் அட் தி ஆவரேஜ் காஸ்ட் அட் இட்ஸ் மினிமம் பாயிண்ட். ஓகேயா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. வாயத்திரங்கடா. No. Girls, No, ma'am. No, ma'am. so shall we move to the next or you want break? Break. இல்ல ஜஸ்ட் ஆவரேஜ் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் மட்டும் எடுத்துடலாமா? சரி, ஓகே, you can take break now. Time வந்து
be here at 7:50 kinger. Okay. Say yes or no. Okay, ma'am. ஓகே மேம் Okay. Thank you. Okay, ma'am.